பாண்டிய நாட்டிலே இவரை பார்த்து இவரை அடையாளம் கண்டு புனிதவதியாரிடம் உன்னுடைய கணவர் அங்கே இருக்கிறார், போகலாம் என்று சிவிகையிலே அவரை ஏற்றிக்கொண்டு அந்த ஊருக்கு போகிறார்கள். போய் அவரை ஒரு இடத்திலே வைத்துவிட்டு உன்னுடைய மனைவி உங்களை காண வந்திருக்கிறார், வாருங்கள் என்று சொன்ன பொழுதுதான் அவருக்கு அச்சம் வந்தது. ஏன் தெரியுங்களா? நீ தெய்வ பிறவி என்று சொன்ன மாத்திரத்தில் அந்த உறவிலே இருந்து தன்னை அவர் விடுவித்துக் கொண்டு விட்டார். அவர் வேறு யாருக்கும் காத்திருக்கவில்லை. பாண்டிய நாட்டிற்கு சென்று வேறு ஒரு பெண்ணை மறுமணம் செய்து கொண்டு அந்த திருமணத்தின் மூலமாக ஒரு குழந்தையும் பிறந்து அந்த குழந்தைக்கு புனிதவதி என்று பெயர் வைக்கிறார். இப்ப வந்து விட்டார்னு சொன்ன உடனே ஒன்று மட்டும் பெரிய விஷயம் அந்த கதையிலே நடக்கிறது. அவர் ஓடி ஒளியவில்லை. தன் மனைவியையும் தன் குழந்தையையும் அழைத்து வந்து புனிதவதியாரின் பாதங்களில் அப்படியே விழுந்து, என்னை நீங்கள் மன்னிக்க வேண்டும், நான் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு விட்டேன், இந்த குழந்தைக்கு உங்களுடைய பெயரான புனிதவதியார் என்ற பெயரை வைத்திருக்கிறேன் என்று சொன்னவுடன் சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய வியப்பு தோன்றுகிறது. என்ன மனைவியின் காலில் போய் விழுகிறீர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அவர் உணர்ந்தது மட்டுமல்ல, சுற்றி இருக்கக்கூடிய எல்லோருக்கும் சொல்லுகிறார், நீங்கள் நினைப்பதை போல இவள் மானுட பிறவி அல்ல, இவள் தெய்வ பிறவி.